ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இருக்கிற இடங்கள்லேயே விலங்குகள் வந்து நிறைய இடத்துல வந்து வர ஆரம்பிச்சிச்சு. கிராமத்துக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் மலைப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமங்களில் வந்து கேட்கவே வேண்டாம். ஏன்னா பொதுவாக வந்து காட்டுக்கு பக்கத்தில் தான் கிராமங்கள் வந்து இருக்குது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மசனக்குடி அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். நீலகிரி மாவட்டத்திலே முக்கியமான இடம் அப்படி சொல்லலாம். அந்த மசனக்குடியில் ஏராளமான கரடி, புலி, சிறுத்தை, யானை எல்லாமே இருக்குது. அங்கே போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரடிக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இலந்த பழம். அந்த இலந்த பழம் வந்து காட்டுக்கிட்ட நிறைய வந்து இருக்கான். இலந்த பழம் அப்படின்னாக்கா அந்த வாசனைக்கு வந்து கரடிகள் வந்து பகல் நேரத்தில் கூட வந்து வருதான். அது மட்டும் அது இல்லாமல் நேராக வந்து மரத்து மேலே ஏறி அதெல்லாம் பறித்து வந்து சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னா ரோட்டில் போகிறவங்க வந்து நிறைய பேர் கரடியை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் நம்ம லைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறுத்தி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வனத்துறை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஏன்னா கரடிகள் திடீர்னு திரும்பி ஓடி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய கரடிக்கிட்டேருந்து நம்மளால் வந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கோரமான ஒரு பற்கள், கை காலெல்லாம் வந்து நகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வண்டியை நிறுத்தாமல் போய்க்கிட்டே இருங்க. அதுவும் கவனமாக இருங்க. தள்ளி வரும்போதே கரடி இருக்குது தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் அது போனதுக்கப்புறம் பார்த்து வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நிறுத்தாது பைக்கை வந்து நிறுத்தி ஃபோட்டோ வீடியோ எடுக்காதீங்க. காரு, பைக்கு எதுவாக இருந்தாலும் சரி நிறுத்தி வந்து எடுக்காதீங்க. ஏன்னா கரடிகள் கார் கண்ணாடியெல்லாம் ஈஸியாக வந்து உடைச்சிரும். அது மனிதன் மாதிரி நிற்கிறதுனால ஈஸியாக வந்து ஒரே தட்டில் உடைச்சிரும். கரடிக்கு பலம் வந்து ஜாஸ்தி. கரடிக்கிட்ட வந்து நம்ம மாட்டிட்டோம் அதனால் தப்பிக்கவே வந்து முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அடி அடிச்சுன்னா கண்ணாடியெல்லாம் கொழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இருக்கும், மனைவி இருக்குங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இப்போ ஃபோட்டோ வீடியோ தான் முக்கியம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, காரை நிறுத்திட்டு ஃபோட்டோ வீடியோ இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த நேரம் திடீர்னு தாக்குதல் வந்தாங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரடிகளை பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து போய்கிட்டே வந்து இருங்க. அந்த காரை நிறுத்தி வந்து அதை வந்து கார் கண்ணாடி இறக்கி வந்து பார்த்துக்கிறது, இறக்கி வந்து பார்த்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் கரடி வந்தால் அவங்களால வந்து சமாளிக்க முடியுமா? அது மாதிரி வந்து பார்த்தா காரை விட்டு இறங்கி நிற்கிறது, அதுவும் பைக்கில் போனால் பைக்கை விட்டு இறங்கி அதை ஃபோட்டோ வீடியோ எடுக்க இப்படி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது சட்டப்படி வந்து குற்றம். ஏன்னா அந்த விலங்குகளை துன்புறுத்துறதுக்கு வந்து சமம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் தண்டனையும் உண்டு. அதனால் நீங்கள் போகிறவங்க வந்து நேராக போய்கிட்டே இருங்க. வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து அதை நீங்கள் தொந்தரவு வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து போகிறவங்க அப்படியே வந்து ஸ்கூட்டர், பைக்கில் போகிறவங்க போய்கிட்டே இருங்க. அதுமாதிரி காரில் வரவங்க வந்துக்கிட்டே இருங்க. காருக்குள்ளே சேஃபாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் அப்படிலாம் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ கூட பார்க்குறோம். அப்படியே வந்து பார்த்தோன்னா இறங்கி வந்து நிற்கிறது, அழகாக இருக்குது காடு சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்தோன்னா பாஞ்சு வந்து புலி வருது, அப்படியே அவங்கள வந்து இழுத்துட்டு போகுது. அந்த செல்ஃபி எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தோன்னா இறங்குறாங்க. நல்ல ஃபோட்டோ வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. காடுகள் வந்து அழகானது, அதே சமயம் எந்த அளவு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இறங்கி நிற்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனிதர்களை வந்து பார்த்தோன்னா எப்படி தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தைகள்லாம் வந்து பார்த்தோன்னா ஓரமாக வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஸ்கூட்டர்லாம் நிறைய போகுதுன்னு ரெண்டு பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கும். இரவு நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஓரமாக ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பைக்கை விட்டோ காரை விட்டோ இறங்கி நீங்கள் நிற்கும்போது என்னாச்சுன்னா அது பாஞ்சு வந்து நம்மளை இழுத்துட்டு போகும். அடுத்தவங்களால வந்து காப்பாற்றக்கூட முடியாது. சமீபத்தில் கூட வந்து ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரரை வந்து பைக்கோடு வந்து இழுத்துட்டு வந்து போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே மேலே வந்து அவர் இறங்கக்கூட இல்லை. அந்த வழியாக வந்து பைக்கில் போய்கிட்டு தான் இருந்தார். அப்படியே வந்து மேலே ஒரு பாஞ்சுது, அப்படியே பைக்கு கீழே விழுந்துருச்சு. கீழே வந்தோடனே அவரை அப்படியே வந்து இழுத்துருச்சு. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த லைக், கமெண்ட் இதுக்கெலாம் வந்து ஆசைப்படவே படாதீங்க. நம்ம உயிரோடு இருந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம உயிரோடு இல்லை அப்படின்னா எத்தனை பேர் லைக் போட்டால் என்ன, எத்தனை பேர் நம்ம உயிருக்கு நியூஸ் சேனல்லே நம்ம வந்துடுவோம். அதுக்கப்புறம் லைக் இப்போ எத்தனை போட்டான்னு ஷேரு அதெல்லாம் வந்து ஆசைப்படாதுங்க என்றைக்குமே. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருந்தால் தான் மனைவி குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் மசனக்குடியில் இலந்தப்பழ வாசனை பார்த்து கரடிகள் நிறைய வந்து பார்த்தோன்னா மரத்து மேலே வந்து ஏறுது. மரத்து மேலே ஏறி வந்து அந்த இலந்தி பழத்தை பறிக்கணும் அப்படின்னு சொல்லி பறிச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஊராக இருந்தாலும் சரி காட்டு பகுதியில் இறங்கவே இறங்காதீங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி இறங்கி வந்து இருக்காதீங்க. உயிரோடு விளையாடுவீங்க. உயிர் போனால் வராது, எது போனாலும் திரும்பி வரும். உயிர் போனால் திரும்ப வரவே வராது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
உயிர் போனால் திரும்ப வந்து வரவே வராது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, இறங்காதீங்க. நன்றி.